222 போர்ட்டல் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ஷிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கடந்து வந்தது. நீங்கள் இது வந்து அடுத்த நாள் பார்ப்பீங்க. ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து 22 போர்ட்டல் அன்னைக்கு. ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே படாதீங்க. கொஞ்ச நாளில் உங்ககிட்ட இருந்து உங்கள் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வருது. எப்படி ஐ மிஸ் யூ பேப், ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூன்னு 2 பேரும் மாறி மாறி ஐ மிஸ் யூ சொல்லிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். இந்த போர்ட்டலில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கு, அந்த மாற்றம் உங்கள் பர்சன் கிட்ட எந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கரண்ட் ஃபீலிங்ஸ் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். யூ கம்ப்ளீட் மீ. பல்பு எரிஞ்சிருக்கு 222 போர்ட்டலில். இந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி நிச்சயமாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட எனர்ஜி சோர்ஸ், நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே, நீங்கள் இருந்தால் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஜெலஸ் பர்சன் கூட. ஐ கெட் ஜெலஸ் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. இப்போ பார்த்தீங்கன்னா மைன் அப்படின்னு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஓட்ட ட்ரை பண்ணுறாங்க. பட் இது ரிவர்ஸில் வந்தது. கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருந்தாலும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதை காட்ட மாட்டாங்க. மேபி அந்த ஒரு சின்ன பொசசிவ்னஸ் காதலில் ரொம்ப அவசியம்தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, மை டாக்டர் சேஸ் ஐ எம் லேக்கிங் விட்டமின் யூ. அவங்க வந்து கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. டல்லாக இருந்திருக்கலாம் மேபி. இதனால் நீங்கள் இல்லைன்னா உங்களை பார்க்கல ரீசெண்டாக அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. ஸோ இந்த டல்னஸ் போகலாம். கொஞ்சம் ஜெலஸ் பர்சன் தான், பொசசிவ்னஸ் இருக்குது, பார்க்கலாம். ஐ கெட் ஜெலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பொறாமை வரும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக காதலில் கொஞ்சம் பொறாமை தேவை தான், கொஞ்சம் சுயநலமும் தேவை தான். அது இல்லைன்னா அது வந்து காதலாக இருக்காது. ஸோ தட்ஸ் ஓகே. அது வரையறைக்குள்ளே இருக்க வரைக்கும் தட்ஸ் பியூட்டிஃபுல். ஐ டிடன்ட் சூஸ் யூ அண்ட் மை ஹார்ட் டிட். அவங்க வந்து உங்களை சூஸ் பண்ணலை, அவங்க இதயம் வந்து ஓடி வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏன் ஷஃபில் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். ரொம்ப நாள் கழித்து இந்த ஹார்ட் வந்திருக்கு. ஸோ இது நல்லாவே தெரியும், நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதை தான் வந்து திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறாங்க. நீங்கள் தான் அவங்க கடலில் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணும், கடல் வற்றி போயிடும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீ இல்லை அப்படின்னா தண்ணி இல்லை, கடல் வற்றி போச்சு. காஞ்சு போன கடல் என்ன இருக்கும், வெறும் மண்ணு தான் இருக்கும். அது பாலைவனம். ஹக் ஹார்டர், லாஃப் லவுடர், லவ் லாங்கர். ஸோ அந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன். இட்ஸ் லைக் அவங்களுக்கு ஃபிசிக்கல் டச் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் லைக் தப்பான எண்ணத்தில் நான் சொல்ல வரல. இட்ஸ் லைக் உங்களை தொடுறது, தொட்டு பேசுகிறது, இல்லைனா வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறது, ரொம்ப கேஷுவலான ஒரு டச், ஒரு அருகாமை, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி மேபி ஹக் பண்ணுறது, உங்களை பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். இல்லைனா கிளம்பும்போது உங்களை ஹக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த எனர்ஜி அவங்க ஹோல்ட் பண்ணிக்க விரும்புகிறாங்க அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும். திஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இப்போ பார்ப்போம் என்ன சொல்கிறோம், என்ன சொல்ல விரும்புகிறாங்க. குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலைப்படுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாது, எல்லாமே சரியாக போய்டும். இது வந்து விதி, என்னவோ அதுதான் நடக்கும். சரி, கவலைப்படாத, நம்ம வந்து யாருக்கும் கெடுதல் பண்ண நம்ம வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நடக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. வேற என்ன, லக் வந்து நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும், அதாவது உங்கள் 2 பேர்த்துக்கும் ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில டைம் வந்து சரியாக நடந்தது அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூழ்நிலை காரணமாக அவங்கள 2 எனர்ஜி பிளாக் பண்ணுறாங்க. ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா 2 ஃபெமினின் எனர்ஜி. பட் அவங்க கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, நான் நோ பண்ண முடியாது. மேபி இந்த பர்சன் அந்த சூழ்நிலை, இந்த பிளாக்கேஜ் எனர்ஜி எதுவாக இருந்தாலும் சரி, அதை விட்டு வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட இருக்கும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. நீங்கள் இருந்தீங்க அவங்க வாழ்க்கையில் அப்படின்னா ஒரே சந்தோஷம்தான், ஒரே குதூகலம் தான். நீங்கள் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், அவங்க ஃபேமிலி இஷ்யூ இல்லைனா வந்து வீடு சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப வேகமாக சால்வ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் டைம் வந்து போய்கிட்டே இருக்குது, ரொம்ப நாள் இழுத்தடிச்சு அவங்கள இழந்துருவோன்ற பயமும் இந்த பர்சனுக்கு இருக்குது. இதை சொல்லும் போது என் கண்ணில் 11 படுது. இங்கே பார்த்தீங்கன்னா 10, அடுத்தது 11. ஸோ இங்கேருந்து ஐ டோன்ட் சூஸ் யூ, மை ஹார்ட் டெட். ஸோ இவங்க வந்து ஃபேமிலியில் ஏதாவது ட்ரபிள் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ஓப்பனாக சொல்ல போகிறாங்க. இல்லை, இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து பார்த்து பழகி அப்படின்னா, இல்லை நான் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, இட்ஸ் லைக் போன ஜென்மத்து பந்தம் மாதிரி, இதில் நான் போய் பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்ல போகிறாங்க.
சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் சம்திங் ஃபேமிலியில் ஏதோ பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னா அவங்க சொல்ல போகிறாங்க. நான் சொல்லலை காதில் சொல்ல போகிறாங்கன்னு. தே ஆர் ரெடி. மேபி அந்த பர்சன் ஷை டைப்பாக இருந்தது, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வராது உங்களை பார்த்தா அப்படின்னா அந்த பர்சன் கண்டிப்பாக ஒரு லெட்டர் எழுதி உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இல்லை அவங்க ரொம்ப ஷை டைப் அப்படின்னீங்கன்னா நோ 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 ஷை டைப். அவங்க உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதி மேபி கவிதை கூட எழுதலாம், உங்ககிட்ட கையில் கொடுக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் எனக்கு சொல்ல வரல, அதை விட பெட்டர் நான் எழுதி கொடுத்துறது அப்படின்னு எழுதி கையில் கொடுக்க போகிறாங்க. ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, ரொம்ப பிளான் பண்ணி இந்த மீட்டிங் இருக்கும், ரொம்ப பிளான்டாக இருக்க போது. இன்னும் அவங்கள எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். இட்ஸ் லைக் வெளியில் போகலாமான்னு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பேஜ் ஆஃப் கப்ஸ், ட்ரீமி லேண்ட் இன்னும் கிரவுண்ட் பண்ணல. ஸோ இந்த பர்சன் இன்னும் அவங்க காதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல ஃபார் ஷுர். ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவிலி பேர்டண்டாக இருக்குது. உங்களை இழந்துருவோன்ற பயம் இந்த பர்சனுக்கு ரொம்ப இருக்குது. அதனால் இனிமேல் ரொம்ப நாள் காலம் கடத்த மாட்டாங்க. அது நான் சொன்ன மாதிரி தான் 2-2 போர்ட்டல் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. நீங்கள் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, நீங்கள் இல்லைனா எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், புது ஆரம்பம். இந்த புது ஆரம்பம் நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டு பிரச்சனை, சில பல விஷயங்கள், மேபி கரியரில் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து அவங்க சால்வ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பொக்கிஷம், ஏதோ ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க வச்சு பாதுகாக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஆஸ் அ கிஃப்ட். காதலை ப்ரப்போஸ் பண்ணும்போது மேபி ஃபேமிலி ஜுவல், இல்லை அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் ஏர்னிங்கில் வாங்கினது, இல்லைனா வந்து சம்திங் ரொம்ப ரொம்ப அவங்க க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து யாருக்குமே இது வரைக்கும் கொடுத்ததில்ல, ஆனால் உங்களுக்கு வந்து மனசு வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் தான் இங்கே வெளிச்சம், நீங்கள் தான் அந்த பல்பு இங்கே எரிஞ்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ படிகளை கடந்தால் தான் இங்கே வர முடியும். அதாவது காதலை சொல்லிடலாம், ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறாங்க, அவங்களுக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வேகமாக பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி நீங்கள் இப்போ பேசுகிறதில்ல கோவமாக இருக்கீங்க, இல்லைனா வந்து விட்டுட்டு போயிடுவீங்கன்ற பயம் அவங்களுக்கு இருக்கலாம். மேபி உங்கள் மௌனம் வந்து அவங்கள ரொம்ப பயமுறுத்துது. ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் அவங்க வேகமாக சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் சர்ப்ரைஸ், ஷாக் சர்ப்ரைஸ். இது வந்து ஃப்யூச்சர் கார்டு. நைட் ஆஃப் பென்டெக்கிள்ஸ், ஸ்லோ பட் ஸ்டெடி. மேப் பிளான் பண்ணுறாங்க. இங்கே ஓகே இது எடுத்தால் இங்கே போவோம், இங்கே எடுத்தால் இங்கே போவோம். இட்ஸ் லைக் அதனால தான் இங்கே பிளான். நான் சொன்ன மாதிரி தான் அவங்க எங்கேயும் உங்களை தள்ளிட்டு போக போகிறாங்க. அங்கே தான் வந்து காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இடமா கூட இருக்கலாம். இல்லைனா 4 ஆஃப் வாண்ட்ஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. மேபி நீங்கள் அவுட்டோர் வெட்டிங் பண்ணலாம், லைக் டெஸ்டினேஷன் வெட்டிங். மேபி அதை தான் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். குயின் ஆஃப் கப்ஸ், உங்கள் காதல் சூப்பர் டூப்பர். நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இருந்துட்டா அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இட்ஸ் லைக் பீச்சில் எப்படி குதூகலமாக சுற்றிட்டுருப்பாங்களோ அப்படி தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் தென் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பொசசிவ்னஸ் நிச்சயமாக இந்த பர்சனுக்கு நிறையாவே இருக்குது. அவங்கள யாருக்கும் விட்டு தரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் என்ன எஃபர்ட் எடுக்கணுமோ நிச்சயமாக எடுப்பாங்க. மேபி இந்த 2-2 போர்ட்டில் வந்து உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா வந்து இப்படியே விட்டேன்னா போயிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். லக்கி கார்டு. ஓகே, this connection is a blessed connection. This is a magical connection. நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி. நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் காதல் வந்து அப்படியே அல்வா தொண்டு மாதிரி வந்து உங்களுக்கு கல்யாணத்தில் போய் முடிஞ்சிடும். கவலையப்படாதீங்க. இந்த பர்சன் வந்து பேசிக் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட வந்து காதலே சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் கல்யாணம் என்ன பண்ண போகிறோம், அவங்க ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஃபேமிலி என்ன சொல்ல போகிறாங்க, அந்த கவலையே வேண்டாம். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு தான் உங்ககிட்ட வர போகிறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. பாரத்தை தூக்கி அவங்க மேலே போட்டுருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எனர்ஜி. 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. நிச்சயமாக வந்து இந்த பர்சன் உங்ககிட்ட வரதோ, இல்லை இந்த பர்சன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறது இவ்வளோ ஈஸியாக அவங்க காதல் கல்யாணத்தில் முடியும், இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கொஞ்சம் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. என்ன ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் என்னமோ கதையாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா உங்கள் எனர்ஜி அதை தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிற மாதிரி தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட், இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற பரிசு. உங்களுக்கு நிச்சயமாக இப்போ தெரியாது, நீங்கள் டார்க்னஸில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வலி இருக்குது, வேதனை இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் நேசிக்கிறதாவது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ற நிலைமையில தான் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், பிரபஞ்சத்துக்கும் எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான இது ரொம்ப ஸ்பெஷல் கார்டு. ஏன்னா சிப்பியில் முத்து இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேர் ஈவெண்ட் இல்லையா. கடலில் ஒரு மலைத்துளி போய் விழணும் இல்லையா, அந்த மாதிரி தான் உங்கள் காதலும் இங்கே.
பிரபஞ்சத்துக்கு உங்கள் காதல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் உங்களுக்கு சில சில கஷ்டங்கள் கொடுத்துட்டு இந்த காதலை கொண்டு வந்து தராங்க. அப்போ இந்த காதலோட மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு தெரியும். திஸ் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதுதான் நம்ம இங்கேயும் பார்த்தோம் இல்லையா? ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், திஸ் இஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ். 2 ஏஸ் ஒரு ரீடிங்கில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படி வந்துருச்சுன்னா உங்களோட புது ஆரம்பம் ரொம்ப க்ளோஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் அ பிளெஸ்டு சோல். நீங்கள் கவலை பண்ணணும் அவசியமே இல்லை. உங்களோட கவலை வந்து தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புனீங்க அப்படின்னா கவலைப்பட மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. எப்போ இந்த சைக்கிள் முடியும், நான் எப்போ ரிலாக்ஸ் ஆவேன், எப்போ என் காதல் என் கையில் வரும், நான் வந்து அப்படியே ஆஸ்வாசப்படுத்திப்பேன் அப்படின்னு டென்ஷனே ஆக வேண்டாம். உங்கள் காதல் ஆல்ரெடி உங்கள் கைகளில் தான் இருக்குது, எங்கேயும் ஓடலை. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.